வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். என்ன தலைவரே, மேலதாளம் கும்பம் மரியாதை எல்லாம் தடபடலா இருக்கு. ஏதாவது விசேஷமா? நம்ம பிரசிடென்ட்டுக்கு வேண்டப்பட்ட நண்பர் ஒருத்தர் குடும்பத்தோட வேண்டுதலை நிறைவேற்ற வர்றாங்களாம். ஓ சரி. அவங்கள நல்லபடியா வரவேற்று உபசரிங்க என்ன நம்ம பிரசிடென்ட் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஓ அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடெல்லாம். சரி சரி. பிரசிடென்ட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா? சரி சரி. மாலையை ரெடி பண்ணுங்க, மேல அடிங்க. வாங்க வாங்க. வணக்கம். மங்கை, பாத்தியா லாயர் ஐயப்ப பாண்டியனுக்கு இருக்கிற மரியாதைய? எல்லாம் தெரிஞ்சு தாண்டி அவரை கல்யாணம் பண்ண. நீ பார்த்து தெரிஞ்சுக்க. அப்பா கேட்டுக்கோங்க. மங்கை நல்லா பேசுற, லாயர் பொண்டாட்டியாச்சே. இது கூட பேசலனா எப்படி? பேர் சொல்லி கூப்பிடுறதெல்லாம் வீட்டோட வச்சுக்கோ. இங்க அம்மானு மரியாதையா கூப்பிடு. மேடம், இந்த மரியாதை மேலும் தாளெல்லாம் உங்களுக்கு இல்ல, எங்க அப்பா ஐயப்ப பாண்டியனுக்கு. ஓ, நீ உனக்கு நினைச்சிட்டியா? அதான் ஓவரா பில்டப் கொடுக்கற. சரி சரி, என் அழகு இல்ல. போதுண்டி, இதெல்லாம் ரொம்ப ஓவர். சார் வாங்க. வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க. ஐயா சொல்லுங்கய்யா. என்னடா எதுக்கு போன் பண்ணு மறந்துட்டியா? ஐயா மறக்கலையா, பிரசிடண்ட் இன்னும் கோயிலுக்கு வரலையா. அவங்க அண்ணன் தான் வந்தவங்கள வரவேற்று உபசரிச்சிட்டு இருக்காருயா. அவன் கதையை இன்னைக்கு முடிச்சே ஆகணும்டா. அந்த பிரசிடண்ட் வந்ததும் நான் அவர் கதையை முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேங்கய்யா. சீக்கிரம் முடிச்சுட்டு போன் பண்ணு. சரிங்கய்யா. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் வேண்டுதலுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்றேன். சரிங்க. கார்த்திக், என்னம்மா? நீ சொன்ன மாதிரியே சண்மதி கிட்ட சமயம் கிடைக்கும் போது எல்லா உண்மையும் சொல்லிட. சரிம்மா, நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். அம்மா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேம்மா.
அவங்க எங்க வீட்டு சமையல்காரம்மா. பவானி, எங்க வந்து எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? அம்மா, அவங்க ராஜிமா, மாப்பிளைக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க, எங்களுக்கு சம்மந்தி மாதிரி. சரி. பூஜைக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். கல்யாணம் தடையில்லாம நடக்கணும்னு நீங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க. மொத்தம் 5 பெண்கள் இந்த வேண்டுதலை செய்ய வந்திருக்காங்க. சாமி, என்ன பரிகாரம் எப்படி நிறைவேற்றணும்னு சொன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா விவரமா சொல்றேன், கேட்டுக்கங்க. முதல்ல துலாபாரம் பரிகாரம் பண்ணணும். துலாபாரம்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. யாருக்கு பரிகாரம் பண்ணணுமோ அவங்க எடைக்கு சமமான எடையில பொருட்களை சாமிக்கு அர்ப்பணிக்கணும். அவங்க வசதிக்கு ஏற்ப பழம், பூ, சில்லறை காசு, பணம் எது வேணாலும் வைக்கலாம். பரிகாரம் பண்றவங்கள ஒரு பக்கம் துலாபாரம் தட்டுல உட்கார வச்சு மத்த பக்கம் பொருட்களை வச்சு 15 நிமிஷத்துக்குள்ள துலாபாரம் சமமா வந்துடணும். அப்பதான் 5 பேரும் அவங்க வேண்டுதலை பண்ண முடியும். அதுக்கு மேல போனா ராவுகாலம் வந்துரும். சாமி, 15 நிமிஷமே அதிகம்னு நான் நினைக்கிறேன் சாமி. அதுக்குள்ள துலாபாரம் பரிகாரம் நாம பண்ணிடலாம். ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி மளிகை கடையில வாங்குற பொருளை எடை போடுற விஷயம் இல்ல. இது சாமிக்கான வேண்டுதல். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது உங்களுக்கே புரியும். ஒரு முக்கியமான விஷயம், உங்க வேண்டுதலை நிறைவேற்றும் போது எந்த இடையூறு வந்தாலும் வேண்டுதலை பாதியில நிறுத்தக்கூடாது. அப்படி வேண்டுதல் தடைப்பட்டுச்சுன்னா நீங்க நினைச்ச காரியம் நடக்காது. 2வது தீர்த்த பரிகாரம். கோவில் தெப்ப குளத்துல இருந்து 108 குடம் தண்ணீர் எடுத்துக்கிட்டு வந்து விநாயகருக்கு ஊத்தணும். சாமி, இந்த பரிகாரத்தை பண்ணும்போது சண்மதிக்கு நானும் உதவி பண்ணலாமா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி. இது அவங்களுக்கான பரிகாரம். அவங்க பரிகாரத்தை அவங்க தான் பண்ணணும். சனி பகவானால ஏற்பட்ட தோஷங்களை நீக்கத்தான் இந்த பரிகாரம். ரொம்ப பயபக்தியோட பண்ணணும். இருக்கிற வேண்டுதல்கள்ல இது கொஞ்சம் சிரமமான வேண்டுதல் தான். அடுத்து 3வதா இருக்கிற பரிகாரம் காவடி தூக்குறது. வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் சரிசமம். இந்த 2ஐயும் நாம தோல்ல சுமந்துதான் ஆகணுங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த காவடி. பாதியில எங்கேயும் கீழே இறக்காம முழு சுத்தையும் செஞ்சு முடிக்கணும். இந்த 3 பரிகாரத்தையும் செஞ்சு முடிச்சு சாமி ஆடி குறி சொல்லுவாரு. அவர்கிட்ட குறி கேட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கினா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சாமி, சண்மதியோட சேர்த்து மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இதுல யாரு முதல்ல பரிகாரத்தை ஆரம்பிக்கிறது? அதுக்கும் நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, போலாமா? அம்மா, இத பாருங்க. இந்த குடத்துல நான் பலவிதமான பூக்களை போட்டு வச்சிருக்கேன். இதுல இருந்து ஒவ்வொருத்தரா வந்து ஒரு பூவை எடுக்கணும். இதுல யாருக்கு தாமரை பூ வருதோ அவங்க தான் முதல்ல வேண்டுதலை நிறைவேற்றணும். ஒவ்வொருத்தரா வந்து பூவை எடுங்கம்மா. வாங்க அம்மா. உள்ள என்ன பூ இருக்குன்னு தேடக்கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு கையில என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை எடுங்கம்மா. கண்ணை மூடுங்க.
அடுத்து நீங்க வாங்க. சண்மதி நீ போமா. போ சண்மதி. பாருமா, நீ தான் முதல்ல வேண்டுதலை செய்ய ஆரம்பிக்கணும். மத்தவங்க எல்லாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்து பண்ணிக்கலாம். வாங்கம்மா, எல்லாரும் வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் 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 தம்பி. வணக்கம் 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 ஐயப்பன் சார். ஐயப்பன் சார், சாரி, நீங்க வந்த நேரம் நான் இருந்து உங்களை ரிசீவ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஒரு முக்கியமான மீட்டிங், அதனாலதான். அதனால என்ன, நீங்க இல்லைன்னாலும் உங்க சார்பில் உங்க ஊர்க்காரங்க எல்லாரும் இருந்து சிறப்பா எங்களை வரவேற்று எல்லா மரியாதையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. எந்த ஒரு குறையுமே இல்ல. சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். எனக்கு அது போதும். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன்னு. சண்மதி, நீ நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் தலைவரே. அப்புறம் கேசவன் சொல்லுங்க. எங்க மாப்பிள்ள கார்த்திக். வணக்கம் தம்பி. என் பொண்ணை கட்டிக்க போறவரு. மாப்பிள்ள ரொம்ப நல்லவர். மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாரு. எதுவா இருந்தாலும் ரொம்ப வெளிப்படையா சொல்லிடுவாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. என் பேரு கேசவன். இந்த ஊரோட பிரசிடென்ட். சண்மதி ரொம்ப நல்ல பொண்ணு. சண்மதிக்கு ஒண்ணுன்னா தாங்கிக்க மாட்டாரு. சண்மதிக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அப்ப சுருக்கமா சொல்லணும்னா லவ் மேரேஜ்னு சொல்லுங்க. அப்புறம் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கு வரலான்னு முடிவு பண்ணது. ஆனா தவறுதலா முகூர்த்த படவை நெருப்புல பட்டுருச்சு. அச்சச்சோ. என்ன ஏதுன்னு சொல்லி ஜோசியரை கூப்பிட்டு கேட்கும் போதுதான் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றாம இருக்கிறது தெரிய வந்துச்சு. அதான் உங்களுக்கு உடனே போன் பண்ணேன். இங்க வர விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன். என்ன ஐயப்பன் சார், இந்த கோயில்ல வேண்டுதல் இருக்கிறதே உங்களுக்கு இவ்வளவு நாள் கழிச்சுதான் ஞாபகம் வந்திருக்கு. அந்த வேண்டுதல் ஒன்னும் நான் வேண்டிக்கிட்டது இல்ல. எனக்கே அது சொல்ல போனா தெரியாது. என் மிஸ்ஸஸோட அம்மா தான் என் பொண்ணு சின்ன பிள்ளையா இருக்கும் போது வேண்டிக்கிட்டாங்களாம். ஓ, ஏமா சாமி கிட்ட வேண்டிக்கிறது எதுக்கு? நல்லது நடக்கணும் தானே. அப்புறம் உங்களுக்கு நல்லது நடந்ததும் சாமி மறந்துடுவீங்களா? அப்படிலாம் இல்லைன்னு. அது எங்க அம்மாவோட வேண்டுதல். எனக்கு தெரியும், அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே மறந்துட்டேன். இப்போ ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. பரவாயில்லம்மா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்ல. அப்புறம் லாயர் சார், இந்த சாமி சக்தி வாய்ந்த சாமி. கல்யாண தடை நீங்க இந்த கோயில நிறைய பேர் வந்து வேண்டிக்கிறாங்க. இதோ இங்க பாருங்க, இன்னைக்கு கூட 4 பொண்ணுங்க வேண்டுதலுக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பரிசு பொருள் நான் தான் தரேன். எல்லாமே நல்லபடியா நடக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தலைவரே, நீங்க சொன்ன மாதிரியே எப்படியோ இந்த தடவை போட்டி போட்டு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டீங்க. ஆமா, எல்லா மக்கள் சப்போர்ட்லயும் உங்களை மாதிரி நல்லவங்க சப்போர்ட்லயும் தானே லாயர் சார். நான் அப்பவே நேர்ல வந்து வாழ்த்தணும்னு நினைச்சேன். முடியாம போயிடுச்சு. வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. போன வாரம் நீங்க போன காரை ஆக்சிடென்ட் பண்ணி உங்களை கொல்ல பார்த்தாங்களாமே. ஆமா சார், வேற யாரும் இல்ல. எனக்கு எதிராக எலெக்ஷன் நின்னு தோத்து போனானே என்னோட பங்காளி, அவனோட வேலை தான் அது. பார்த்து தலைவரே, பங்காளிக்கு பல்லு பூரா விஷம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல பந்தம், பாசம், நியாயம், நேர்மைன்னு எதுக்குமே இடம் இல்ல. என்ன வேணுமோ அதை அடையறதுக்கு
எந்த லெவலுக்கு போறதுக்கும் தயாரா இருப்பாங்க. உங்களுக்கு சேஃப்டி வேணும்னா சொல்லுங்க, லைசன்ஸோட ஒரு கன்னை ஏற்பாடு பண்ணி தரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். எனக்கு இதோ மக்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. தலைவரே, மக்களை நீங்க காப்பாத்துவீங்கன்னு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த தேர்தல உங்களை பிரசிடென்ட் ஆக்கியிருக்காங்க. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? நான் அப்படி சொல்லல சார். அவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் தான் முதல் ஆளா போய் நிப்பேன். அதே மாதிரி எனக்கு ஒண்ணுன்னா அவங்களும் சும்மாவே இருக்க மாட்டாங்க லாயர் சார். அருமையா சொன்னீங்க தலைவரே. எதுக்கும் உங்க மேல கொஞ்சம் செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பூசாரி ஐயா, பூஜைக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். வாங்க போலாம். வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்க. ஆர்த்தி, இனிமேதான் நம்ம வாழ்க்கை பழைய மாதிரி மாறப்போகுது. மா, நான் கூட கோயில் பக்கத்துல இருக்குன்னு நினைச்சேன். இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்துட்டேன். ஏண்டி, நான் என்ன உன்னை ஷேர் ஆட்டோலயா கூட்டிட்டு வந்தேன்? கார்ல தானே கூட்டிட்டு வந்தேன். அதுலயும் நானே டிரைவ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் அதுக்கு சொல்லலமா, பக்கத்துல இருந்ததுன்னா. ஏய், என்னடி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? நாம இப்ப என்ன நிலைமையில இருக்கோம்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இப்போ கம்பெனியே நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல காரு, பணம், பங்களா எல்லாத்தையும் இன்னும் கொஞ்ச நாள்ல ராஜேஸ்வரி எடுத்துப்பாங்க. இந்த சூழ்நிலையில உனக்கு சொகுசு கேக்குதா? சொகுசு உடனே திட்டாதம்மா. சும்மா ஒரு பேச்சு கேட்டேன், அதுக்கே நீ கோவப்படுற. இப்படி பார்க்காத. இனிமே நான் இப்படி கேட்க மாட்டேன். ப்ராமிஸ். என்னம்மா யோசிக்கிற? அதான் நான் சாரி கேட்டேன்ல. ஏய், கொஞ்சம் சும்மா இருடி. ஆமா, அந்த ஜோசியர் சொல்லி அனுப்பிச்சாருல்ல இந்த கோயில்ல ஒரு சாமியாரை பார்க்கணும்னு. அவர் பேர் என்னடி? நீலகண்டன். என் செல்லம், நீ கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க. அவரை எங்க போய் பாக்குறது? ஒரு நிமிஷங்க. சொல்லுங்க. இங்க நீலகண்ட சாமி எங்க இருக்காரு? என்ன பேர் சொன்னீங்க? நீலகண்ட சாமி. என்ன பேரு? நீலகண்ட சாமி. என்ன பேரு? காது கேட்காதா? காது நல்லா கேட்கும். நீங்க சொன்ன நீலகண்ட சாமிய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவரோட பேரை உங்க வாயால திரும்ப திரும்ப சொல்ல சொல்லி கேட்டேன். அதுவும் அந்த சன்னதியில தான் இருப்பாரு, போய் பாருங்க. சரி சரிங்க. ஆர்த்தி, நாம ஒரு நல்ல ஆளதான் பார்க்க வந்திருக்கோம். இனிமே நமக்கு எல்லாமே வெற்றி தான். வா 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 வா. சாமி, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இங்க நீலகண்ட சாமிங்கிறது நீங்க தானா? ஆமா, நீங்க? இத சிகாமணி ஜோசியர் இருக்காருல்ல, அவர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. கொடுங்க. நீங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க, வந்து சாமி கும்பிடுங்க. வாங்க. சாமி, நாங்க நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா நடக்கும்ல? அதான் நீங்க வந்த உடனே சொல்லிட்டேனே, வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அப்புறம் ஏன் பதட்டப்படுறீங்க? மா, உங்க நியாயமான ஆசைய இந்த சாமி கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கும். அது போதுங்க. அப்போ கிளம்புறேங்க. சரிம்மா, ஜோசியர் சாமி கும்பிட்டுட்டு போன் பண்ண சொன்னாரா? ஆமா ஆமா சொன்னாருங்க, போன் பண்ண சொன்னாரு. சரி, போங்கம்மா, போய் போன் பண்ணுங்க. நீங்க போன் பண்ற நேரம் திதி ஓர இதை வச்சு உங்களுக்கு பரிகாரம் பண்ணுவாரு. சரிங்க. ஏன் சாமி, இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணா நாங்க நினைச்சது நடக்கும்ல சாமி?
ஆர்த்தி என்னடி கேள்வி கேக்குற? எல்லாமே நம்பிக்கைதான். நம்பிக்கை இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிதானுங்களா சாமி? போங்கம்மா, போய் ஃபோன் பண்ணுங்க. ஆ வா. மா போன் எடுக்கலையா? இல்ல. என்னம்மா போன் பண்ண சொன்னவரை எடுக்கலனா என்னமா அர்த்தம்? ஏய், எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? அவர் யாருக்காவது ஜாதகம் பார்த்துட்டு இருப்பாரு ஆர்த்தி. இப்ப நம்ம போன் பண்ணிருக்கோம்ல, மிஸ்டு கால் போயிருக்கோம். அவர் அந்த வேலையை முடிச்சிட்டு நமக்கு திரும்ப கால் பண்ணுவாரு. நீ அம்மா இப்படி பேசுற? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா ஆர்த்தி. நாம இப்படி அவசரப்பட்டு தான் பெருசா உன்னை இழந்துட்டோம். அது நம்ம தப்பு தான். இப்ப அமைதியா இருந்து அதை மீட்டெடுக்காம விட்டா அதுவும் நம்ம தப்பு தான். இழந்ததை அடையறதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவேன். இப்ப வீரியம் முக்கியம் இல்லடி, நமக்கு காரியம்தான் முக்கியம். அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல நேரத்துல நாம அமைதியா தான் இருந்தாகணும். புரியுதா? வா.